ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனி உள்ளே வந்திருக்காங்க இல்லையா? ஸோ நீ காலையில் வந்தோடனே அவங்க ப்ராங்க் பண்ணாங்க. ஸோ ப்ராங்க் பண்ணி நம்புறோம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம்கிட்ட நிறைய விஷயத்த சொன்னாங்க. அப்போ வந்து விக்ரம் கேட்டார், இந்த உலகத்திலே நான் தான் கெட்டவன் மாதிரி வியனா பேசினா எப்படி உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க வெளியே, நான் அப்படியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை விக்ரம், நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க. ஏன் அவள் அப்படி சொல்கிறான்னு தெரில. மேபி அவகிட்ட வந்து கரெக்டாக நீங்கள் இல்லை, ஒரு சில விஷயங்கள் அவருக்கு ஃபேவராக பண்ணாதால அவள் இப்படி சொல்கிறா. அவளாம் ஒர்த்தே இல்லை, நீங்கள் அதுக்கெலாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ சுபிக்ஷாவுமே சொல்கிறாங்க, ஆமாம் அவள் ரொம்ப ஓவராக தான் பண்ணா, நாங்களும் பார்த்தோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விக்ரம் அதுக்கப்புறம் இல்லை, எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு அவள் சொல்லும்போது. எனக்கு உண்மையாகவே இந்த அவள் வந்ததுலேருந்தே எனக்கு ஒரு மனசே கஷ்டமாக இருந்தது. யார்கிட்ட பேசுறது என்ன பேசுனே தெரில எனக்கு. ஏன்னா அவ்வளோ அப்படியே நான் ப்ரொஜெக்ட் ஆகிட்டேன், அவ்வளோ கெட்டவனாடா அப்படின்னு எனக்கு நானே கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கனி சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் நல்லா தான் விளையாட்டுருக்கீங்க, நான் பார்த்துன்னு தான் இருக்கோம். மேபி அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு. நீங்கள் வெளில போய் பார்ப்பீங்களா, அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, அதுக்கெலாம் ஃபீலே பண்ணாதீங்கன்னு சொன்னப்போ தான் விக்ரமுக்கு வந்து ஒரு மூச்சே வந்த மாதிரி பெருமூச்சு விட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காரு டாஸ்க்கை பற்றி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பார்த்தீங்களா அந்த கார் டாஸ்க்கை? பார்த்தேன். எனக்கு வந்து சாண்ட்ராட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது, அவங்க மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேனான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் வரட்டும் நான் கேட்குறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்கிறாங்க. பட் உண்மையாகவே அவங்க மேலே கோவத்தில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பட் எதை கேட்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வந்தால் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சபரிகிட்ட பேசுகிறாங்க. சபரியும் நல்லா தான் விளையாட்டுருக்கு சபரின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்தது வந்து ஒரு கொஞ்சம் நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சபரிக்கும் விக்ரமுக்கும். ஸோ இதை தவிர்த்து பெருசாக அவங்க யார்ட்டையும் அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகலை. ஸோ பார்க்கலாம் மக்கள், அடுத்த வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன். நன்றி.